ஹலோ மக்களே, ஏப்ரல் 23 சலங்கில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கேபி வெளியே வர போகிறாரா இல்லை அபூர்வம் நினச்ச மாதிரி காலை ஃபுல்லாக அவர் ஜெயிலில் தள்ள போகிறாங்களா அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். கேபியை இங்கே கோர்ட்டில் போலீஸ் ஒப்படைச்சிடுறாங்க. இங்கே வாதங்கள் ரெண்டு பக்கமும் லாயரும் அதை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பப்ளிக்காக ஒருத்தங்க கோர்ட்டில் இருந்து ஒருத்தங்க முதல்ல லாயர் ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாதத்தை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சோபா சந்திராவை கொன்னது இந்த கேபி தான், அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த எஸ்ஐ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் மூலயமா இந்த இதை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரத்தினத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த ரத்தினத்தை வச்சு அந்த எஸ்ஐயை கொண்டிருக்காங்க சார். இது நிரூபணம் ஆயிருச்சு, அதனால இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் அவரோட வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. திரும்ப இன்னொருத்தர் அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவர் பூமிக்கு சாதகமா பேசணும், அதாவது கேபியை வெளியெடுக்கிறதுக்காக பேசணும். அவர் அபூர்வா கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இப்ப அப்படியே அபூர்வாக்கு விசுவாசமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவர் எஸ்ஐயை கொன்னாரா எனக்கு தெரியாது, ஆனா சோபா சந்திராவை கொன்னது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சோபா சந்திராவை கொன்னது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக பேசுறாங்க. உடனே செரி ஷாக் ஆயிடுறாரு, பூமியும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் செரி புரியுது, ஓ இப்போ இந்த லாயரையும் அபூர்வா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதா பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. இங்க சாரதா ஷாக் ஆயிடுறாங்க, மீரா ஷாக் ஆயிடுறாங்க, பூமியும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, நமக்காக வாதாட வேண்டியவர் இப்படி அப்படியே அபூர்வாக்காக மாத்தி பேசுறாரு, அதுக்கடுத்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஜட்ஜு 2 வாதத்தையும் கேட்கறாங்க. 2 பேருமே கேபிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. கேபியை காப்பாற்றணும்னு எந்த லாயரும் பேசவே இல்லை. உடனே அதுக்கடுத்து அதனால இவர் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால இவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் போலீஸ் கிட்டன்னு சொல்லிட்டு நான் தக்க தண்டனை இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வாங்கின லாயரும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்கனால அதுக்கடுத்து இவர் இறுதி முடிவை எழுத போயிட்டாரு. அதாவது இவருக்கு சாதகமா யாருமே பேசல, அதனால இதுதான் இறுதி முடிவுன்னு சொல்லிட்டு அவர் இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அவரோட தீர்ப்பை எழுத போயிட்டாரு. இந்த நேரத்துலதான் பூமி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னது சார், நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சோபா சந்திராவை கொண்டது கேபி மாமா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது சோபா சந்திராவை, முதல்ல நீங்க யாரு, முதல்ல எது பேசுறதா இருந்தாலும் கூண்டுல பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சோபா சந்திராவோட பொண்ணு, என்னோட பேரு பூமி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சோபா சந்திராவோட பொண்ணா, உங்க அம்மா கொலை வழக்க தான் இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க இந்த கூண்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியும் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா இறந்ததுக்கும் கேபி மாமாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இவங்க ஒரு நிரபராதி, என்ன ஆதாரத்துல நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதல்ல அந்த ரத்னம் சொன்னாங்கிறதுக்காண்டி அது உண்மையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் அந்த ரத்னமே ஒத்துக்கிட்டாங்களேம்மா, இவங்க தான் எனக்கு காசு கொடுத்து கொல்ல சொன்னாங்க, அவங்களுக்காக தான் என்னோட குரு இவர் தான் சொல்லிட்டாரேம்மா, இதுக்கடுத்து என்னமா சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, என்னோட அம்மாவை கொண்டது ஒண்ணு என் கிருஷ்ண பிரசாத் மாமா கிடையாது, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம், அதை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆதாரத்தை என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஆனா நான் இப்போ உடனே என்னால கொடுக்க முடியாது இந்த கோர்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பப்ளிக் லாயர் சொல்றாரு, பாருங்க சார், இவங்க திசை திருப்புறதுக்காண்டி பேசிட்டு இருக்காங்க, கோர்ட்டோட நேரத்தை இவங்க வீணடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இந்த கேஸை திசை திருப்பி விடுறாங்க, இவங்க பேச்செல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிக் லாயர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாருங்க, அது அவங்களோட அம்மா கொலை வழக்கு தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்றீங்க, இப்போ உங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அப்ப நான் எப்படிமா நான் இதுக்கு தீர்ப்பு எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சார், உண்மையா எங்க அம்மாவை கொண்டது இந்த அபூர்வா தான், நீங்க அந்த அபூர்வாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திடீர்னு இப்ப அந்த அபூர்வாவை விசாரிக்கணும்னு சொன்னா எந்த கண்ணோட்டத்துலமா நாங்க அவங்கள விசாரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நீங்க என் மாமாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு, ரத்னத்தோட என் மாமா பேசின போன் கால் ஆதாரம் ஏதாவது இருக்கா, இல்ல ரத்னத்துக்கு என் மாமா கொடுத்த அமௌண்ட் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, பேங்க்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்ல எப்படி கொடுத்தாங்க, ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி சார் என் மாமாவை இந்த ரத்னம் தான் கை காட்டினா அது உண்மையாயிருமா, ஏன் அந்த ரத்னத்தை வேற யாராவது சோபா சந்திரா அம்மாவை கொண்டவங்களே காசு கொடுத்து இப்பயும் காசு கொடுத்து நீ அந்த கேபி மேல பழிய போடுன்னு சொல்லியிருக்க கூடாதா, ஏன் அந்த கண்ணோட்டத்துல ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க புதுசா ஒரு இதை எடுத்து வைக்கிறாங்க. அதாவது உண்மையாதான் பூமி சொல்றாங்க.
உடனே இதை கேட்டோன்னா அபூர்வாவுக்கு வந்து கொஞ்சம் படப்படன்னு வருது. ஆனா சரச்சந்திரா வந்து இந்த துளி கூட நம்பவே இல்லை. அவர் இன்னமுமே சோபா சந்திராவை கொண்டது சரச்சந்திரா வந்து சோபா சந்திராவை கொண்டது கேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவே எடுத்துட்டாரு. அவர் வந்து அபூர்வா மேல சந்தேகமே படல. உடனே அபூர்வா வந்து பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அந்த ஜட்ஜு வந்து கேட்குறாரு, கேபி நீங்க எந்த போலீஸ் இதை விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா நான் தான் சார் விசாரிச்சேன் அப்படின்னாங்க. எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க வந்து கேபி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்ல சார் அந்த ரத்னம் அந்த பொண்ணு சொன்னாங்க அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கேட்குற ஆதாரத்துல ஏதாவது உண்ணாது இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரத்னம் வந்து அவங்க கிட்ட கேபி கிருஷ்ண பிரசாத்தோட பேசின வீடியோ, அதாவது ஏதாவது பேசின வீடியோஸ் இருக்கா, ஏதாவது ஃபோன் கால்ஸோட ரெசிப்ட் இருக்கா, இல்ல அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால எடுத்து இது விசாரிக்க முடியல, அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கோர்ட்டுக்கான தீர்ப்பு நான் இப்ப எழுதலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே யாருமா நீ, உன் பேர் என்னமா அப்படின்னு சொல்றாங்க. பூமி. சரி நான் இந்த கோர்ட்டை நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கேபி கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் வந்து கேட்கறாரு. அதுக்கு கேபி சொல்றாங்க, சார் எனக்கு முதல்ல எனக்கு வேலை கொடுத்த தெய்வமே என்னோட சோபா சந்திரா தான். அவங்க எனக்கு முதலாளி மட்டும் இல்லை, என்னோட தங்கச்சி தான். என்னோட தங்கச்சி அவங்க என் மேல அண்ணா அவ்வளோ பாசமா இருந்தாங்க. நான் அவங்களை என் சொந்த தங்கச்சியா தான் நினைச்சேன். நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு உண்மையை தான் மறைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை தவிர வேற எந்த இதையும் நான் மறைக்கல. அந்த ஒரு உண்மையை மட்டும் தான் மறைச்சேன். அதுவும் எனக்கு அந்த நேரத்துல வேலை வேணும், எனக்கு வேலை இல்லை, என் குடும்பத்தை பார்க்கணும்னா எனக்கு வேலை வேணும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு நான் அந்த விஷயத்த மறைச்சேன். மற்றபடி என் தங்கச்சி கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்றாங்க. அத மாதிரி என் செல்ல தங்கச்சியா நானே கொள்ளணும்னு என்ன சார், எனக்கு வாழ்வு தந்த தேவதை சார் அவங்களையும் சார் நானே என் கையால கொள்ள போறேன், அந்த அபூர்வா தான் சார் கொண்டான்னு சொல்லிட்டு பூமி வந்து அபூர்வா சொல்றீங்கல்ல, அபூர்வா தான் கொண்டான்னு சொல்றீங்களா, அபூர்வா கொள்றதுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்கிறாரு. சார் எங்க அப்பா சரச்சந்திரா தான் என்னோட அப்பாவோட முறை பொண்ணு தான் வந்து இவங்க அபூர்வா. அவங்க சின்ன வயசுல இருந்து என் அப்பாவை காதலிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என் அப்பா கிட்ட அவங்க சொல்லல. இடையில வந்து எங்க அம்மா வந்து நாட்டியத்துல பெரிய இதுவானவனே என் அப்பாவுக்கு வந்து என் அம்மாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து என் அம்மாக்கு பிஏவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த அபூர்வா வந்து பிஏவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து என் அம்மாவை நான் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை கொன்னு அந்த பழியை வந்து கிருஷ்ண பிரசாத் மாமா மேல இப்ப போட்டிருக்காங்க. எதுக்காக கொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருக்காங்க, அந்த ஒட்டுமொத்த சொத்தை அடையணும், நான் அவங்க பணக்காரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி என் அம்மாவை கொண்டுட்டு இப்ப என் அம்மா இடத்துல அவங்க என் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் உடைச்சிடுறாங்க அபூர்வா பத்தி. உடனே சரச்சந்திரா வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாரு, ஒருவேளை இதுவும் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உடனே அபூர்வா வந்து நடிக்கிறாங்க, மாமா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே கேபி இதுதான் சொல்றாரு, அபூர்வா தான் சார் கொண்டா, நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு கேபி. உடனே அதுக்கடுத்து அவர் வந்து தீர்ப்பு எழுதிட்டு இருக்காரு. இப்ப என்ன தீர்ப்பு எழுத போறாருன்னா, கேபியை வந்து விடுவிக்க போறாரா இல்ல என்ன எழுதிட்டே இருக்காரு. எழுதின பின்னா ஒரு ஜட்ஜு வந்து சொல்றாரு, இங்க பாருங்க கேபிக்கு வந்து நான் இப்ப வந்து பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது கேபி வந்து ரத்னம் வந்து காசு கொடுத்தாங்க, அந்த மாதிரி போன் பண்ணி பேசினாங்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கவும் இல்லை. அதை நீங்க அந்த கோணத்துல நீங்க விசாரிக்கவே இல்லை. நான் போலீஸ்க்கு வந்து ஆர்டர் போடுறேன், நீங்க வந்து கேபிக்கும் அந்த ரத்னத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல அந்த அபூர்வாக்கும் அந்த ரத்னத்துக்கும் ஏதாவது ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அவங்க ஏதாவது காசு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 கோணத்திலையும் வந்து விசாரிக்கணும். இப்போதைக்கு நான் இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்குறேன். அதே நேரத்துல அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த கோர்ட்ல நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமிக்கும் அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. உடனே பூமியும் சார் அது ரிப்பேர்ல இருக்கு, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் வந்து ஜட்ஜுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நான் வந்து தற்காலிகமா இவருக்கு வந்து நான் பெயில் கொடுக்குறேன், ஆனா கூடிய சீக்கிரம் இந்த கேஸை வந்து இன்னும் தீவிரமா விசாரிக்கிறதுக்கு நான் போலீஸ்க்கு வந்து கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துடுறாரு. உடனே தீர்ப்பு கொடுத்தோன்னா சரச்சந்திராக்கும் அபூர்வாக்கும் கோவம் வருது. என்னது இது, இவனுக்கு எப்படி பெயில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வா அபூர்வா போலான்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து அபூர்வா கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா சாரதா வந்து அவங்க கிட்ட கேபி கிட்ட வந்து பேசுறாங்க. அதாவது சாரதா எப்படியோ நான் கண்டிப்பா உண்மை இன்னைக்கும் ஜெயிக்கும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே செடியை வந்து ஹக் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க, நீ என்னோட தேவதம்மா, நீ தான் என் உயிரை காப்பாத்திருக்க,
என் மேல இருக்க குழப்பலையை நீ தான் காப்பாத்திருக்க, நீ என்னோட தேவதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அம்மாவோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மீரா வந்து என்னங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹக் பண்ணி அழுகுறாங்க. திரும்ப வந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க சரச்சந்திராவும் அப்புறம் வீட்டுக்கு வராங்க. உடனே மருதானில குஷியில இருக்கு, எப்படியோ அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா இல்ல பெர்மனண்டா ஜெயில போயிட்டானா, என்ன மாப்பிள்ள என்னாச்சு கோர்ட்ல, அவனுக்கு பெர்மனண்டா அவன் ஜெயில தானே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எது கொலை பண்ணவனுக்கு எப்படி பெயில் கொடுப்பாங்க, இது எப்படி மாப்பிள்ள சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. கொலை பண்ணவங்களுக்கு தானே பெயில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு. கொலை பண்ணியிருந்தா தானே ஜெயில அனுப்பணும். என் அப்பா தான் கொலையே பண்ணல, கொலை பண்ணவங்க இந்த வீட்டுல இருக்கும்போது எதுக்கு என் அப்பாவை எப்படி மாட்டி ஒண்ணு நினைச்சா அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவருக்கு வந்து கோவம் வருது. டேய் சரி வாய மூடு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா சொல்றாரு. உன் அப்பா தாண்டா என்னோட சோபச்சந்திராவை கொன்னது. அந்த கோர்ட்ல இருந்து அவர் வேணா அந்த ஜட்ஜ் வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா என்னோட இதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது, அவனை நான் கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரி முன்னாடி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனை நீ வாய மூடிட்டு இருக்க சொல்லு மீரா, இல்ல இவனையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரச்சந்திரா வந்து வீட்டுல கத்திட்டு இருக்காரு. அந்த கேபியை நான் சும்மா விட மாட்டேன், கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கேபி வந்து அபூர்வாக்கு கால் பண்றாங்க. உடனே இவங்க வந்து ஆடிட்டர் கால் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வரேன் மாமா அப்படின்னு போய் சொல்லிட்டு கேபிட்ட போன் பேசுறாங்க. உடனே இவங்க சார் அபூர்வா நினைக்கிறாங்க இவர் எதுக்கு இப்ப கேபி எதுக்கு எனக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேபி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ நீ பண்ண கொலைய நான் பண்ணன்னு சொல்லிட்டு என்னைய மாட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கேபி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல. உடனே அபூர்வா சொல்றாங்க அதெல்லாம் வர முடியாது, நான் எங்க வரணும், நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், உனக்கு தேவைன்னா நீ வீட்டுக்கு வா, வீட்டுல வந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு எப்படியும் இப்ப என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு அது உனக்கே நல்லா தெரியும், நீயா வந்துட்டேன்னா உனக்கும் நல்லது, நான் இப்ப டீல் பேசதான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நானே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒத்துக்கிறேன், நான் தான் சோபா சந்திராவை கொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்காக டீல் பேசணும், அதுக்காக தான் நான் உன்னை வான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கா அபூர்வாக்கு, இவன் பொய் சொல்றானா இல்ல உண்மை சொல்றானா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் போன்ல லொகேஷன் அனுப்பி வைக்கிறாரு அபூர்வாக்கு. இவங்களும் கிளம்பி போறாங்க. போயிட்டு பார்த்தா அவர் ஒரு மலை உச்சியில நிக்கிறாரு இவரு. இவங்க கார் எடுத்துட்டு அப்பதான் வந்துட்டு கீழே இருந்து பாக்குறாங்க. ஒன்னே மேல இருக்கானான்னு சொல்லிட்டு மேல வந்துகிட்டு இருக்காங்க, அந்த மலை உச்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ககன் ஆபீஸ்ல வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உடனே இவருக்கு வந்து அந்த வீட்டுல அங்க சர்வர் வந்து இது கொடுக்குறாரு, காஃபி கொடுக்குறாரு. அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு காஃபி குடிக்கிறாரு. குடிச்சோடனே நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சார் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஏதோ ஒரு பாப்பாக்கு கேன்சரா, அதுக்கு இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது பேப்பர்ல போட்டிருக்காங்களான்னு பாக்கணும், அதான் நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் போயிட்டு அந்த ஆபீஸ் பாயும் போயிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ககன் திருப்பி பாக்குறாரு, எங்கேயுமே கேன்சர்னு போடவே இல்லை. உடனே சார் நான் பேப்பர் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன் சார், நீங்க சொன்ன மாதிரி எந்த பாப்பாக்கும் கேன்சர்னு எதுவும் போடவே இல்லையே சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேப்பர் ஃபுல்லா திரும்பி பாக்குறாரு ககன் ஃபுல்லா, எங்கேயுமே அந்த மாதிரி கேன்சர்னு எதுவுமே போடவே இல்லை, அதை வந்து பூமி பண்ண திட்டம் தான். உடனே இவருக்கு வந்து அந்த கேபியை வெளியெடுக்கிறதுக்கு தான் இவங்க என்கிட்ட காசு கேட்டிருக்காங்களா, காசு என்கிட்ட ஏமாத்தி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அந்த கேபியை காப்பாத்துறதுக்காக தான் அப்ப என்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு கோவம் அப்படியே உச்சந்தலைக்கு ஏறுது. உடனே சார் உங்களுக்கு இப்போ மீட்டிங் இருக்கு 10 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. ககன் வீட்டுல போயிட்டு சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அபூர்வா வந்து கேபியை பாக்குறதுக்காண்டி மேல வந்துட்டாங்க. மேல வந்தோடனே என்ன கேபி என்ன பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சந்தோஷமா இருக்கியா அபூர்வா, நீ பண்ண கொலைய நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சரச்சந்திராவை நம்ப வச்சிட்ட, அவர் மனசுல இனிமேல் என்னை மாற்றவே முடியாதுல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அவர் ஒன்று முழுசா நம்புறாரு. இப்போ மாமா நீ தான் சோபா சந்திரா அக்காவை கொன்னன்னு முழுசா நம்புறாரு, முழுசா நம்பவும் வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. நீ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, நானே போய் என் மாமாட்ட கேபி ஒன்றும் சோபாச்சந்திர அக்காவை கொல்லலை, நான் தான் கொன்னேன் அப்படின்னு போய் சொல்லணும்னு நினைக்கிறியா கேபி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நான் இப்போ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது கேமரா இங்கேயும் வச்சிருக்கியா, ரெக்கார்ட் பண்ணி அதை மாமா கிட்ட போட்டு காட்டலான்னு, அதுக்கு தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபோன் எடுத்து கேபி காத்துறாரு. இங்கே பாரு நான் ஃபோனை எதுவும் ஆன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன சட்டை பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு அபூர்வா கிட்ட. இங்கே பாரு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எந்த இதுவும் ரெக்கார்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்புறியா அபூர்வா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி சரி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா வந்துட்டு உடனே இப்போ என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அபூர்வா, நீ பண்ண கொலையை நான் பண்ணேன்னு நீ எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. இப்போ என்னால் என்னோட நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுதான் உனக்கு அதான் அந்த சாரதா வீடு இருக்கேன், அந்த சாரதா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககனும் அதை முழுசாக நம்புறான். நான் தான் சோபா சந்திரா கொண்டேன்னு சொல்லிட்டு. அவன் நீ ஏற்றுக்கவும் மாட்டான், நான் அவங்க வீட்டுக்கும் போகவும் மாட்டேன், என்னால் இப்போ இந்த வீட்டுக்கும் வர முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுறது அபூர்வா அப்படின்னு கேட்பான். ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்கிறேன், நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போ, நான் தான் சோபா சந்திரவை கொண்டேன்னு ஒத்துக்கோ, அங்கே உன்னை ஜெயிலில் சிறப்பாக கவனிப்பாங்க, நிம்மதியாக இருக்கலாம், நானும் இங்கே நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அபூர்வா, நான் போய் உண்மையை சொல்லவா அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், நீ சரச்சந்திரா மனசை மாற்று, ஏதாவது பண்ணி மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் மாயக்காரியாச்சே, நீ சொன்னாதான் எல்லாத்தையுமே நம்புவாரே அவர், ஏதாச்சும் பண்ணி ஏன் அவர் மனசுல இருந்து நான் சோபா சந்திராவை கொல்லலைங்கிறத நீ நிரூபி, நீ மனசை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேபி அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு காலம் ஃபுல்லாக ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன்னு கேபி சிரிச்சுட்டு கத்தி, நீ எப்படி என் பையனை நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, செரியவையும் மீராவையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நான் இப்போ ஜெயிலுக்கு போனாலும் என்னோட பையன் ககன், பூரணி, சாரதா அந்த குடும்பத்தையும் நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த லிஸ்ட்டில் முதல்ல பூமி தான் இருக்கா, அவள் இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு அந்த வீட்லேயே இருந்துட்டு 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலான்னு பார்க்குறாளா, நான் விடுவேனா, அவளை முதல்ல கொல்றேன், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரையாக கொல்றேன், உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் கொன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்காங்க அபூர்வா கேபிக்கிட்ட. உடனே ஆமாம் இவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், செரி, மீரா, ககன், பூமி, சாரதா இவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்குன்னா ஒன்று பண்ணணும் அபூர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிற, நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு கத்தி எடுத்து, இப்போ நான் உன்னை குத்தி இங்கே செத்துட்டேன்னா என்னோட குடும்பம் 2 குடும்பமும் நிம்மதியாக இருக்கும், இப்போ நான் செய்யாத தப்புக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரதை விட உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழியில் போய் என்ன கேபி பேசிக்கிட்டே இருக்கையில கத்தி எடுக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு, சோபா சந்திராவை நான் கொல்லல, அது எனக்கும் தெரியும், என் மனசாட்சிக்குன்னு தெரியும், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறத விட உன்னைய கொண்டுட்டு என் குடும்பமும் நான் பாதுகாத்துட்டு நான் ஜெயில போய் சரண்டர் ஆறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போறாரு அபூர்வாவை. அபூர்வா கேபி என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேபியை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு, அபூர்வா உன்னை நான் விடமாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேபி துரத்திட்டே போறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, யாரை குத்துனா, இதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பை.